So good evening, students. Today we'll see the current affairs analysis dated 2nd and 3rd December 2021. First news about women's workforce population participation. Women's workforce participation, labor force participation has declined. So that's why it was in news. So அதுக்கான ரீசன் வந்து crime against women's அதிகமாக இருக்குது, அதனால தான் பெண்கள் வேலைக்கு போகிறத வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்றது. மெயின்லி fertility rate got decreased. அப்புறம் education on women increase ஆயிருக்கு. இதெல்லாம் it's a good better empowerment of women. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லைக் டிக்ளைன் ஆஃப் women in working. அதில் கிட்டத்தட்ட 2011-12 it is 31.2%. Now it is reduced to 24.5%. ஸோ இதுக்கான ரீசன் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அதிகமாக இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், மொலஸ்டேஷன்ஸ், ரேப், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது தடுத்து. ஆனால் எஜுகேஷன் லெவலில், ஹையர் எஜுகேஷனில், பிரைமரி எஜுகேஷனில் தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் வெல். 100% பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்றாங்க பிரைமரி எஜுகேஷனில். செகண்டரி லெவலில் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் ஆல்சோ உமன்ஸோட என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப கம்மியாகிறதுக்கான ரீசன் டிக்ளைனிங் ஆஃப் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதுக்கான ரீசன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ ரீசன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்காது. அது மாதிரி போகக்கூடிய கம்பெனிஸ் வந்து சேஃப்டி இருக்காது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். ஜெண்டர் பயாசிங் அதிகமாக இருக்கும். பேட்ரியார்கி மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. லேக் ஆஃப் சேஃப்டி, அப்புறம் ட்ராவலிங், லைக் நைட் டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது ஒரு ரீசன். ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ். ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி காட் 2000 டைம் பீரியடில் வி காட் 95 ரேங்கிங் இருந்துச்சுன்னா இப்போ we are under 144. Yeah, 140th rank under the 58 countries-ல. ஸோ முன்னாடி 95, 98ல இருந்தோம். ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட லெவல் ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பெண்களோட சேஃப்டி அண்ட் தென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்லேயே ரொம்ப அது கம்மியாகிறதுக்கு இது ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை சொல்கிறது. இன்இக்வாலிட்டி அதிகமாகிறதுக்கான ரீசன். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொசைட்டி பேப்பர் மெயின்ஸ் ரைட்டிங் ஹெல்ப் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் நேச்சுரல் ஃபார்மிங். What is natural farming? What's the difference between organic farming and then natural farming? So organic farming எடுத்துக்கிட்டா ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துவீங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில். நேச்சுரல் ஃபார்மிங்ன்றப்போ நோ ஃபெர்டிலைசர்ஸ் வேர் யூஸ்ட். அதுலேருந்து வரக்கூடிய இலைகள் இல்லைன்னா மேனுவர் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ மைக்ரோவ்ஸ் மூலமாக. ஸோ இங்கே லைக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும், ஆனால் நேச்சுரலாக இருக்கும். கவ் டங், கவ் யூரின்ஸ் வேர் யூஸ்ட். ஸோ இங்கே வந்து நோ ஃபெர்டிலைசர்ஸ் வேர் யூஸ், ஃபுல்லி நேச்சுரல். அப்புறம் இங்கே உங்களுக்கு ப்ளோவிங் இருக்கும், அப்புறம் டில்ட்டிங் ப்ராசஸ், எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஹியர். இங்கே நோ டில்ட்டிங் ப்ராசஸ் அண்ட் தென் நோ ப்ளோவிங் ப்ராசஸ், எதுவுமே இருக்காது. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி நேச்சுரல் ஃபார்மிங். மைக்ரோப்ஸை பயன்படுத்துவாங்க. எர்த் வார்ம்ஸை வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. எர்த் வார்ம்ஸ் டிபெண்ட்டாக இருப்பாங்க. புரியுதா? So these are the difference between organic farming and natural farming. We know zero budget natural farming. It was introduced Karnataka area la, Andhra Pradesh la it was introduced. Padma Shri Subhash Palekar அப்படின்ற பர்சன் தான் இதை ரொம்ப டார்கெட் பண்ணி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ஏரியாக்குள்ள, ஆந்திர பிரதேஷ் ஏரியாவில். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சிக்கிம் ஃபேமஸ். அது மாதிரி ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, this area, Karnataka area is famous for natural farming. So இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. இங்கே கூட நீங்கள் மெனூர் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே மெனூரே கிடையாது. நேச்சுரலாக நீங்கள் வந்து லேண்டை ரீஜெனரேஷன் அலோவ் பண்ணுறீங்க. சாயில் ஹெல்த் நல்லா இருக்கும். லைக் யூ வில் அலோவ் த லேண்ட் டு ஹெல்த்தியாக மாறுறது ஹெல்ப் பண்ணும்.
எர்த்வார்ம்ஸ் மைக்ரோப்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறது. ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா சாயிலோட தன்மைகள் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரொம்ப கம்மி. அதாவது கோயிங் ஃபார் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துனா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தடுக்கிற ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எரோஷன், சாயில் எரோஷனை வந்து ஸ்டாப் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். அப்புறம் லைஃப் ஸ்டாக் பயன்படுத்துவாங்க. ஸோ அதுவும் வந்து சஸ்டைனபிலிட்டியாக பயன்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் natural farming. That's all. Then third news about Ujjwala scheme. So you people know free LPG connections. It was introduced in the year 2016. 2.0 வரைக்கும் introduce பண்ணிருக்காங்க. So Pradhan Mantri Ujjwala Yojana. It was introduced in the year 2016. So யாருக்கு இது Ministry of Petroleum and Natural Gas introduce பண்றாங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறம் IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், தென் யூ ஹேவ் HPCL. இதெல்லாமே வந்து லைக் உஜ்வாலா யோஜனா மூலமா, சரியா? அண்ட் தென் இதோட டார்கெட் பெனிஃபிஷரி டார்கெட் எடுத்துக்கிட்டா 8 crores வந்து ப்ரொவைட் பண்ணுறது phase 1ல. இட் வாஸ் அச்சீவ்ட் 2020க்கு முன்னாடி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2016லேருந்து 20ல டார்கெட் வச்சுருந்தாங்க. 2019ல இட் வாஸ் அச்சீவ், சரியா? ஸோ ஏர்லியர் அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் தென் யாருக்கு இது கொடுக்குறாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் பேஸ் சென்சஸ் கேட்டகரியில் வர்றவங்க, ஆர் யூ கேன் டேக் SC/ST people who are tribal people in this area. SC/ST எல்லாருக்குமே வராது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே வர்றவங்களுக்கு வரும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அண்ட் தென் யூ ஹேவ் அந்தோதய அன்ன யோஜனா, அப்புறம் ஃபாரஸ்ட் டெவலர்ஸ், தென் யூ ஹேவ் MBC, மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் பீப்புள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த கேட்டகரி பீப்புளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து PM 2.0 பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0ல எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பூர் கிளாஸ், பூவர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லைக் குக்கிங் வந்து லைக் சேஃபஸ்ட் ஃபியூவலில் குக் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். பொல்யூஷன் லெவலில் ட்ராப் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு ரிலீசிங் டுவர்ட்ஸ் அட்மாஸ்பியர் வந்து ஸ்டாப் பண்ணும். தட்ஸ் அ பெனிஃபிட். உமன் எம்பவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். அவங்க வந்து விறகு வெட்டுறதுக்கோ இல்லைனா குக்கிங் ஃபியூவலை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணும். அது மூலமாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கு சிறு சிறு தொழில்கள் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். எம்பவரிங் தி உமன். அண்ட் தென் 2.0ல அதர் பெனிஃபிட்ஸ் வேர் கிவன். ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு 1600 மட்டும் கொடுப்பாங்க. இதை வாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் 2.0ல என்ன பண்ணாங்க அப்படின்னா குக்கரில் ஸ்டவ், தட் இஸ் ஹாட் பிளேட். ஸோ இது வந்து வாங்குறதுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. முதல்ல இதில் லோன் கொடுத்தாங்க, இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. accessories எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் ரெகுலேஷன் பில். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 2020. அதுக்கு பிறகு சேஞ்சஸ் மூலமாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ரெகுலேஷன் பண்ணி லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. That's why it was in news. Assistive reproductive system, reproductive technology, that is IVF. IVF என்றது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ நார்மலாக நேச்சுரலாக கருத்து தரிக்க முடியாத பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் எக் அண்ட் த ஸ்பெர்ம் வில் பி மிக்ஸ்ட். அப்புறம் எம்ப்ரியோஸை வந்து த சேம் உமனோட யூட்ரஸில் பிளேஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக குழந்தை வந்து அவங்களோட நார்மல் கர்ப்பப்பையில் வளர ஆரம்பிக்கும். தட்ஸ் அ ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஸ்கீம். நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. அண்ட் தென் தேர் இஸ் another டெக்னாலஜி தட் இஸ் கால்ட் சரோகேட். கர்ப்பப்பை வீக்காக இருக்கும்போது ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். அண்ட் தென் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து இல்லீகல் நிறைய நடக்கு அப்படின்றதுனால அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி. இந்த பில் பாஸ் பண்ணி வரும்போது யூ வில் ஹேவ் நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி. இது யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து 5 yearsக்கு ஒரு வாட்டி லைசன்ஸ் ரினியூ பண்ணிக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும்.
you have a lot of ART centers. Here, a lot of centers are there. Ratna Hospital, Gopalapilla you have, and then Satyam, you have a lot of centers. அது 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது எல்லாமே எத்திக்கல் வேலை கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ரிப்போர்ட் எடுப்பாங்க. அந்த 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூ பண்ணிக்கணும். தட்ஸ் அ பெனிஃபிட். அப்புறம் ரெகுலேஷன் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் எக்ஸெட்ரா வில் பி தேர். அப்புறம் நேஷனல் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் மெயின்டைனிங் திஸ் ஏஆர்டி. ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல ப்ராப்பரான ஹைஜீனிக்காக அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கண்காணிக்கிறது இதோட வேலை. தென் யூ ஹாவ் stringent punishments. So are violating those things, 5 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் punishments first time. And then continuous-ஆ அதை பண்றாங்க அப்படின்றப்போ, தப்பு பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸை வந்து சேல் பண்றது, கேமெட்ஸை சேல் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. ஸோ இல்லைன்னா யூ பீப்புள் நோ தட், ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். அண்ட் தென் செகண்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா 10ல இருந்து 20 lakh வரைக்கும், அண்ட் தென் 12 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட். அண்ட் தென் அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலமாக இப்போ குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்றப்போ செக்ஸ் செலக்டிவ், ஆம்பளை வேணும் பொண்ணு வேணும் அப்படின்ற எந்த ஆப்ஷனுக்குமே போகக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். அதுவும் வந்து இப்போ பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. 25 lakhs, 20லேருந்து 25 lakhs பனிஷ்மெண்ட்ஸ் ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் த 10 years இம்ப்ரிசன்மெண்ட். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரும்போது தான் நீங்கள் படிக்கணும். இன்னும் இந்த பில் பாஸ் ஆகலை அப்படின்றப்போ நோ நீட் டு ஸ்டடி, ஜஸ்ட் ஹாவ் அன் அவேர்னஸ் அபவுட் ஏஆர்டி, இந்த வாட் இஸ் த டெக்னிக். இந்த பில் வந்து பாஸ் பண்ணி லாவாக வரும்போது யூ ஹவ் டு ஸ்டடி. எனிவே இட் வில் கம். சரியா, ராஜ்யசபா போயிருக்கு, ராஜ்யசபா பாஸ் பண்ண அப்புறம் இட் வில் கோ டு த பிரசிடென்ட். இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா திருப்பி லோக்சபாவுக்கு வரும். ஸோ வி வில் சி லேட்டர். சரியா, எனிவே யூ ஹவ் டு ஸ்டடி. தென் பார்க்கர் சோலார் ப்ரோப், இது நாசாவோட சோலார். வி ஹேவிங் ஆதித்யா L1 மிஷன், சேம் லைக் தட். பார்க்கர் சோலார் ப்ரோப் நாசாவோடது. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா சன்னோட கொரோனாவை ஸ்டடி பண்றதுக்காக. அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னட்டிக்கல் எஜெக்ஷன்ஸ், சோலார் ரேடியேஷன்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எஜெக்ஷன்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான தாக்குதலை உருவாக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப க்ளோஸாக இப்போ அது ட்ராவல் பண்ணியிருக்கு. இட் வாஸ் லான்ச் ஆல்ரெடி. நம்மளோடது வந்து ஆதித்யா L1 மிஷன், இது பார்க்கர். இது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் ஆகும். சரியா, பட் கொஸ்டின்ஸ் மெயின்ஸில் கேட்குறாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆதித்யா L1 மிஷன்ஸ் வச்சு கேட்பாங்க, மற்றபடி கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. Parker Solar Pro, it's for USA, NASA. இந்தியாவோடது சேம் ஆதித்யா L1 மிஷன், இன்னும் நம்ம இதை லான்ச் பண்ணலை. 2020ன்னாங்க, இப்போ 22 போயிருச்சு. பட் வெயிட் அண்ட் சி. L1 மிஷன், ஸோ லாங்குவேஜ் பாயிண்ட்ல லான்ச் பண்ணுறது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். அண்ட் தென் 6th நியூஸ் அபவுட் பைக்கா ரெபெலியன். அது ஒடிசாவோட டெக்ஸ்ட் புக்ஸில் ஆட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அது இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு. நியூஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். வி ஸ்டடிட் இன் ஹிஸ்ட்ரி. பைக்கா ரெபெலியன், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் rebellion in India during 1817. Yeah, so actually Paika அப்படின்னா Paika are soldiers of இவங்க கஜபதி கிங்தஸ், கஜபதி rulers of Odisha. No need to go in detail about those people. இவங்க வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ்னு பேரு. இவங்களோட வேலை வந்து ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் பீப்புள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒடிசாவை, கஜபதி கிங் குரூப்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மட்டும்தான் இவங்க சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. மற்ற நேரங்களில் வார் எதுவும் இல்லை அப்படின்னா தே வில் டூ அக்ரிகல்ச்சர். ஸோ தே ஆர் பெசன்ட்ஸ். சரியா, இவங்களோட வேலை அக்ரிகல்ச்சர் தான், ஃபார்மிங். ஸோ இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு, இப்போ வார் நடக்குது அப்படின்றப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தே வில் பி ப்ரொவைடட் வித் லேண்ட். So they will have huge land and they will do farming in this land. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் வந்து உள்ளே வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா.
லேண்ட் ரெவன்யூ எக்ஸெட்ரா. ஸோ இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. அதனால பிரிட்டிஷுக்கு எதிராக ஆக்ரோஷமாக எழும்பினவங்க தான். பட் ஃபைனலி பீப்புள் தான் பிரிட்டிஷ் ஓவர் ரைட் பண்ணுவாங்க அது எல்லாமே. 1817 முகுந்த் அப்படின்ற ஒரு ரூலர் இருந்தார். முகுந்த் டூ, he was the ruler. அவருக்கு கீழே தான் இந்த பைக்கா ரிபெலியன்ஸ், தட் இஸ் யூ கேன் சி பைக்கா பிதோரா அப்படின்றது பைக்கா ரெபெலியன் 1817 இட் ஹேப்பன்ட். கிட்டத்தட்ட 1857க்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெபெலியன், ஃபர்ஸ்ட் ரெபெலியன் எகெயின்ஸ்ட் மெயின்லி ஃபார் இந்த பெசன்ஸ்க்காக தான், லேண்ட் ரெவன்யூ ப்ராப்ளம்த்துக்காக, பிரிட்டிஷோட சப்ரஷன், அதை எதிர்த்து தான் இவங்க போராடினாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டால் எந்த ஏரியா கேட்பாங்க, லீடர்ஸ் இருந்தால் லீடர்ஸோட நேம் கேட்பாங்க. அப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டடி வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரெபெலியன். ரூலர்ஸ் நேம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நோ நீட் டு ஸ்டடி, தட்ஸ் ஆல். தென் ஸ்பீல் அப்படின்றது தட் இஸ் ஸ்கீம் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ். இந்த இனிஷியேஷன் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. It was in news, that's why it is very important for you people. We having more than 10,000க்கு மேல லாங்குவேஜஸ், ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் ப்ராப்பராக இருக்கக்கூடிய 6,000க்கு மேலே. இல்லை இன்னைக்கு லிட்ரேச்சர் அண்ட் தென் யூ ஹேவிங் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மி, சரியா, ரொம்ப லெஸ் லாங்குவேஜஸ் ஹேவிங். அதனால் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எஃபோர்ட் எடுக்கிறாங்க கவர்மெண்ட். தட் இஸ் ஸ்பீல், Scheme for Protection Preservation of Endangered Languages. It was introduced in 2013 by Ministry of Human Resource, HRD. So Central Institute for Indian Languages inspect பண்றாங்க. That is not important. Endangered languages எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து 10,000 கீழே, லைக் லெஸ் தேன் 10,000 பீப்புள் பேசுகிறாங்க அப்படின்னாலே endangered language கேட்டகரியில் வரும். having lot of languages in this category, 117 languages வந்து அந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதை ப்ரிசர்வேஷன் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இந்த லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணுற, ஸ்கிரிப்ட் மேக்கிங் பண்ணுறது, அதுக்கான வேலைகளை செய்வாங்க இந்த ஸ்பீல் மூலம், சரியா. The next is about PAT, that is Performance Achieved Trade Scheme. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது Bureau of Energy and Efficiency. Performance, Achieve and Trade, introduced by BEE, Bureau of Energy and Efficiency. Performance, Achieve, Trade எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பர்பஸ் என்னன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடோட லெவலை வந்து கம்மி பண்ணுறது மெயினாக. அதுக்கு மெயினாக 13 எனர்ஜி செக்டார்ஸ், எனர்ஜி இன்சென்டிவ் யூசிங் லைக் செக்டார்ஸ், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ், விச் மீன்ஸ் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், இவங்க தான் அதிகமாக எனர்ஜி பயன்படுத்துகிறாங்க. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக வெளியில் விடுறவங்க. அப்புறம் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸெட்ரா 13 இண்டஸ்ட்ரீஸ் வரும். இந்த இண்டஸ்ட்ரீஸில் அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் லைக் ஏர்போர்ட்ஸ் இதெல்லாமே வரும். 13 இண்டஸ்ட்ரி கேன் சி, இந்த ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே வரும், ரிஃபைனரிஸ் எக்ஸெட்ரா. So those who are performing well in those industry category, they will be provided with certificate, energy saving certificates. So in the energy saving certificates, யாரெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு லெவலை கம்மி பண்ணுறாங்க, எஃபிஷியன்சி வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ப்ரொவைட் பண்ணும். இதை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா மற்ற கம்பெனிஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறவங்க, யூ பீப்புள் நோ கார்பன் மார்க்கெட், கார்பன் ட்ரேடிங், கார்பன் கிரெடிட், சேம் சிஸ்டம். ஸோ இந்தியாவுக்குள்ளாடி அவங்க பண்ணக்கூடியது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹூ வில் பர்ச்சேஸ், யாரெல்லாம் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறோம் அவங்கள பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கம்மியாக ரிலீஸ் பண்ணுறாங்களோ தே வில் கெட் அ சர்டிஃபிகேட், இட் வில் பி ட்ரேடட், தே வில் கெட் மானிட்டரி. அதன் மூலமாக இன்னும் அவங்க எஃபிஷியன்ஸாக மாறுறதுக்கான ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் அ பெனிஃபிட். இது வந்து ரொம்ப பூவராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் ட்ரேட், ட்ரேட் இது வந்து டார்கெட்டை வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ணலை அப்படின்றது தான் இதோட ட்ராபேக்காக சொல்லப்படுது. இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, but it was not performing well, but you have to know who is implementing those things, what's the benefit, what's the purpose, you have to know. சரியா? Then next news, PM Mitra, Prime Minister
integrated textile parks. Prime Minister mega integrated textile apparel textile region apparel parks. மித்ரா அப்படின்றது அப்பேரல். ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா லைக் ஃபுட் பார்க் எடுத்துக்கிட்டா பிரைமரி கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து பிரைமரி பீப்புள் கிட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்புறம் அதை ப்ராசஸிங் பண்ணுவாங்க, ப்ராசஸிங் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து பல்ப் கிரியேட்டிங் அண்ட் தென் நியூ ப்ராடக்ட்ஸை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. லாஜிஸ்டிக் சப்போர்ட் எக்ஸெட்ரா. அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூ நீட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோடு ப்ராப்பராக இருக்கணும், அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி, வார் ஹவுசிங் இருக்கணும், தட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், வார் ஹவுஸ் இருக்கணும், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பேக்கேஜிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் இதுக்கு பிஎம் மித்ரா கிட்டத்தட்ட 4,445 crores என்னமோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 7 லைக் பிஎம் மித்ரா ஸ்கீமில் 7 parks they are going to create. அதில் நீங்கள் இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். You can see in those image. That is core infrastructure category. கொஞ்சம் மேலே போ. Core infrastructure, incubation center, plug and play, then facility, developed factory sites, factories இருக்கும், அப்புறம் ரோட்ஸ் ப்ராப்பராக இருக்கும், பவர், வார் ஹவுசஸ், அப்புறம் வேர்ஹவுசஸ், தென் வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இருக்கும். அப்போது உங்களுக்கு கழிவுகள் வந்து ரிவரில் கலக்கிறது இல்லைன்னா லேண்டில் கலந்து விடுறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் பீப்புளுக்கு சப்போர்ட்டாக லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இருக்கும், வேர் ஹவுசிங் அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலமாக நிறைய ஜாப்ஸ், கிட்டத்தட்ட 1 lakh ஜாப்ஸ் வரைக்கும் இதில் உருவாக்க முடியும் அப்படின்றது டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க், அதர்வைஸ் யூ கேன் கம்ப்ளீட் டுடேஸ் டிஸ்கஷன். That's all.